அசிங்கமான விஷயம். அவன் வீட்டில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவர் பாத்ரூம்ல என்ன பண்றாரு, அவரு என்ன நாட்டுக்கு பண்ண போறாரு, இங்கீதம் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன். எல்லா படங்களும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய தெலுங்கு பண்றேன், தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் இஸ் கோயிங் குட். யார் யாரு என்னென்ன பண்ணணுமோ அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சினிமா துறை இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிஎம் ஆயிருக்காரு, ஜெயலலிதா அவங்க ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பெரிய ஒரு எழுச்சியோட விஜய் வராரு. இதை நீங்க ஒரு சக நடிகராக எப்படி பார்க்குறீங்க? என் கூட இருக்க நடிகர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்வதற்காக அரசியலில் வந்திருக்காரு அப்படின்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே ஒழிய அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஆஸ் அ ஆக்டரா, co-actor, I will always appreciate whatever he wants to do in his life. That's his own decision. அரசியல் பண்ற பிறகு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு நடிகருக்காக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை ஜென்ரலாக ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறதே அசிங்கமான விஷயம். அவன் வீட்டில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனால் நல்லது. கரெக்டா? அவர் என்ன நாட்டுக்கு பண்ண போறாரு, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறாருன்றதை பற்றி பேசுனீங்கன்னா சந்தோஷமான விஷயம். அவர் பாத்ரூமில் என்ன பண்ணுறாருன்றதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அதை விட்டுட்டு அவருடைய பொது வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது இங்கீதம் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன்.